வெல்கம் டு பொறியாளனின் பயணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, டியூ டு பர்சனல் ரீசன்னால் என்னோட கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரிங்களா, இதுக்கு மேலே மேக்ஸிமம் வீடியோஸை கண்டினியூவாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு விஷயம், இப்போது நம்ம தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் இட் அப்ளிகேஷன்ஸ் இந்த டாபிக் மேஜரான டாபிக்ஸை இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். சரிங்களா, அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் இனிமேல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய கிளாரிஃபை பண்ணக்கூடிய டவுட்ஸை நான் ஒரு சண்டேஸில் ஒரு வீடியோஸாகவே நம்ம போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா, இன்னொரு விஷயம், நீங்கள் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கொலாபரேஷன் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணி படிக்கிறதுக்காக பொறியாளனின் பயணம், சரிங்களா, வாட்ஸ்அப் குரூப் ஒன்று அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா, உங்களுக்கு நீங்கள் விருப்பமாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியக்கூடிய விஷயத்தை இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருக்குது வந்ததுன்னா அங்கே நீங்கள் சொல்லலாம். சரிங்களா, மேக்ஸிமம் நானும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வெல்கம் டு பொறியாளனின் பயணம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா, தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் இட் அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா, இதில் வரக்கூடிய அப்ளிகேஷன் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இதுக்கு மேலே வரக்கூடிய வீடியோஸில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்டுக்குள்ளே என்னென்ன டாபிக்ஸை நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம், அதே மாதிரி இதோட சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா, இந்த சிலபஸ் காமன் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். சரிங்களா, இது ஒன்லி டிஆர்பி எக்ஸாம் இல்லை டிஎன்பிசி எக்ஸாம் இல்லை கேட் எக்ஸாம் இல்லை ஐஏஎஸ் எக்ஸாம் இந்த மாதிரி கிடையாது. எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே காமனாக இருக்கக்கூடிய சிலபஸை தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். சரிங்களா, அதனால் நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த சிலபஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸில் யூனிட் நம்பர் 1 இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா, அதில் மேஜராக நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் சிஸ்டம் அண்ட் கண்ட்ரோல் வால்யூம். சரிங்களா, இந்த மேஜராக இருக்கக்கூடிய டாபிக்ஸில் சப் டாபிக் என்னென்னு பாருங்கள். சிஸ்டம்னா என்னது, சரௌண்டிங்னா என்னதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம் ஆர் கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம்னா என்னென்னு பார்ப்போம். அடுத்தது ஐசோலேட்டட் சிஸ்டம். அஞ்சாவது கண்ட்ரோல் வால்யூம். இது எல்லாமே 1 by 1 நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இந்த ரெண்டாவது மேஜராக இருக்கக்கூடிய டாபிக் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ப்ராசஸ் அண்ட் சைக்கிள். சரிங்களா, இது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் 2 டைப், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது, அதே மாதிரி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா, அதுக்கு அடுத்தது தேர்டு ஒன்றா இருக்கிறது என்னென்னா ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியம். தெர்மோடைனமிக் ஈக்லிபிரியத்தில் நம்மளுக்கு 3 ஈக்லிபிரியம் இருக்குது. மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம், கெமிக்கல் ஈக்லிபிரியம் அண்ட் தெர்மல் ஈக்லிபிரியம். இது ஒவ்வொரு ஈக்லிபிரியமும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த யூனிட்டில் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா என்னது, ரிவர்சபிள் ப்ராசஸ்னு என்னது, இர்ரிவர்சபிள் ப்ராசஸ்னு என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது பியூர் சப்ஸ்டன்ஸ், அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் கண்டினியூம் அண்ட் எனர்ஜி. எனர்ஜிலே 2 டைப் இருக்குது, எக்ஸ்டர்னல் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி. அடுத்தது ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அடுத்தது தெர்மோமீட்டர், கேஸ் தெர்மோமீட்டர்னா என்னது, பைரோமீட்டர்னா என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது ஐடியல் கேஸஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா, மேஜர் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் எல்லாமே யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷனில் உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா, இதில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட வித்து ப்ராப்ளத்தோட நம்ம வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் நம்பர் 2 ஒர்க் அண்ட் இ ட்ரான்ஸ்ஃபர். இதோட சிலபஸ் பாருங்கள். ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் பிடிவி ஒர்க் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க். அடுத்தது பாத் அண்ட் பாயிண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பிடிவி ஒர்க் இன் வேரியஸ் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். பிடிவி ஒர்க் வேரியஸ் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸில் என்னென்னு பாருங்கள். கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் ரிவர்சபிள் அடியாபேட்டிக் அண்ட் பாலிட்ராபிக் ப்ராசஸில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்தது அதர் டைப் ஆஃப் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், எலக்ட்ரிக்கல் ஒர்க், ஷாஃப்ட் ஒர்க், பெடல் வீல் ஒர்க் ஆர் ஸ்டெரிங் ஒர்க், flow work, work done in stretching wire,
work done in change the area of surface film. அடுத்தது free expansion with zero work transfer. அடுத்தது heat transfer, path function, specific heat and latent heat. யூனிட் நம்பர் 2 அதாவது ஒர்க் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அடுத்தது யூனிட் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ் டிஸ்கஷன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், க்ளோஸ் சிஸ்டம் அண்டர் கோயிங் ஏ சைக்கிள். சரிங்களா, க்ளோஸ் சிஸ்டம் அண்டர் கோயிங் ஏ சைக்கிள், க்ளோஸ் சிஸ்டம் அண்டர் கோயிங் ஏ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், எனர்ஜி, ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம், டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் த ஸ்டோரேஜ் எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் ஹீட்டில் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது என்தால்பி, இதிலேயே வந்து அடுத்தது பர்பெக்சுவல் மோஷன் மிஷின் ஆஃப் த ஃபஸ்ட் கைண்ட் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது கண்ட்ரோல் வால்யூம், ஸ்டடி ஃப்ளோ ப்ராசஸ், மாஸ் பேலன்ஸ், எனர்ஜி பேலன்ஸ். அடுத்தது சம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். இந்த எக்ஸாம்ஸில் என்னென்னு பாருங்கள், நாசில் அண்ட் டிஃப்யூசரை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது த்ராட்லிங் டிவைஸ், அடுத்தது டர்பைன் அண்ட் கம்ப்ரஸரை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது ஹீட் எக்ஸ்சேஞ்சர், அடுத்தது வேரியபிள் ஃப்ளோ ப்ராசஸ். வேரியபிள் ஃப்ளோ ப்ராசஸில் ஃபஸ்ட் ஒன் சிஸ்டம் டெக்னிக் அண்ட் கண்ட்ரோல் வால்யூம் டெக்னிக்னு என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தது டிஸ்சார்ஜ் அண்ட் சார்ஜிங் எ டேங்க். இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யூனிட் நம்பர் 3ல் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் நம்பர் 4 செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் நம்ம என்னென்ன சிலபஸை பார்க்க போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இன்ட்ரோடக்ஷன், சோர்ஸ், சிங்க், ஹீட் இன்ஜின், ரெஃப்ரிஜரேட்டர், ஹீட் பம்ப், கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது பிஎம்எம்எஸ்கே, ஈக்குவலன்ஸ் ஆஃப் கெல்வின் பிளாங்க் கிளாஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா, ஈக்குவலன்ஸ் ஆஃப் கிளாஸ் ஏ ஸ்டேட்மெண்ட், காசஸ் ஆஃப் இர்ரிவர்சிபிலிட்டி, டைப் ஆஃப் irreversibility, condition for the reversibility, Carnot cycle, reversed heat engine, Carnot theorem, calorie of Carnot theorem, absolute thermodynamic temperature scale, thermodynamic temperature scale, efficiency of the reversible heat engine, comparison of internal energy and enthalpy. இது எல்லாமே வந்து நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் நம்பர் 5 என்ட்ராபி. சரிங்களா, என்ட்ராபியில் என்னென்ன சிலபஸ்ன்னு பாருங்கள். கிளாசியஸ் தீரம், டெம்பரேச்சர் என்ட்ராபி பிளாட், த இன்ஈக்குவாலிட்டி ஆஃப் கிளாசியஸ், என்ட்ராபி சேஞ்ச் இன் ரிவர்சபிள் ப்ராசஸ், என்ட்ராபி பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் என்ட்ராபி பிரின்சிபல்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் த்ரூ எ ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். சரிங்களா, அடுத்தது mixing of two fluids, maximum work obtained from the finite body and TER, isothermal dissipation of work, adiabatic dissipation of work, entropy generation in a closed system and open system, first law and second law combined. இது எல்லாமே வந்து நம்ம யூனிட் நம்பர் 5 என்ட்ராபியில் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 6 அவைலபிள் எனர்ஜி அண்ட் அவைலபிலிட்டி அண்ட் இர்ரிவர்சிபிலிட்டி. சரிங்களா, இதில் பாருங்கள் என்னென்ன சிலபஸ்ன்னு சொல்லிட்டு அவைலபிள் எனர்ஜி, ஹை கிரேட் எனர்ஜி, லோ கிரேட் எனர்ஜின்னு என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது அவைலபிள் எனர்ஜி ரெஃபர் டு எ சைக்கிள். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஒர்க் இன் த ரிவர்சபிள் ப்ராசஸ் எப்படி அப்ளைன் பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ரிவர்சபிள் ஒர்க் பை ஓப்பன் சிஸ்டம், எக்ஸ்சேஞ்சிங் ஹீட் ஒன்லி வித் த சரௌண்டிங். அதில் வந்து 2 டைப் இருக்குது. ரிவர்சபிள் ஒர்க் இன் ஸ்டடி ஃப்ளோ ப்ராசஸ், இன்னொன்று ரிவர்சபிள் ஒர்க் இன் க்ளோஸ்டு சிஸ்டம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல் ஒர்க்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டெட் ஸ்டேட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தது அவைலபிலிட்டி இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதில் பாருங்கள் 4 டைப் இருக்குது. இர்ரிவர்சிபிலிட்டி அண்ட் காய் சோடா தியரம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ எ ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், ஃப்ளோ வித் ஃப்ரிக்ஷன், மிக்சிங் ஆஃப் 2 fluids. நெக்ஸ்ட்டு அவைலபிலிட்டி ஆஃப் எக்ஸர்ஜி பேலன்ஸ், செகண்ட் லா எஃபிஷியன்சி. செகண்ட் லா எஃபிஷியன்சியில் நம்ம 4 பார்க்க போகிறோம். டர்பைன், கம்ப்ரஸர் அண்ட் பம்ப், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், மிக்சிங் ஆஃப் 2 fluids. இதில் செகண்ட் லா ஆஃப் எஃபிஷியன்சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் என்னென்னா யூனிட் நம்பர் 7 ப்ராப்பர்ட்டி ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ். ப்ராப்பர்ட்டி ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸில் பேஸ் ஈக்லிபிரியம் டயக்ராம்ஸில் PV டயக்ராம்,
பிடி டயக்ராம், டிஎஸ் டயக்ராம், ஹெச்எஸ் டயக்ராம் இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். சரிங்களா? பிளேன்ஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ், ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன், ஸ்டீம் டேபிள் அண்ட் மோலியர் டயக்ராம், கிளாசியஸ் கிளாலிப்ரன் ஈக்குவேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூனிட் நம்பர் 7 ப்ராப்பர்ட்டி ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது யூனிட் நம்பர் 8. யூனிட் நம்பர் 8 வந்து தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ரிலேஷன்ஸ். சரிங்களா? இந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிக் ரிலேஷன்ஸில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், டிடிஎஸ் ஈக்குவேஷன், டிஃப்ரென்ஸ் இன் ஹீட் கெப்பாசிட்டிஸ், ரேஷியோ ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டிஸ் அண்ட் ஜூல் கெல்வின் எஃபெக்ட் இது எல்லாமே வந்து மேஜராக இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இதில் வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நம்ம வரக்கூடிய வீடியோஸில் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு யூனிட் நம்பர் 9 ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேஸஸ் அண்ட் கேஸ் மிக்சர்ஸ். இதில் பாருங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட், ஐடியல் கேஸ், அவகாட்ரோ லா, இன்டர்னல் எனர்ஜி அண்ட் என்தால்பி, ஸ்பெசிஃபிக் ஹீட், என்ட்ராபி, சேஞ்ச் ஆஃப் அன் ஐடியல் கேஸ். சரிங்களா? விர்ச்சுவல் எக்ஸ்பென்ஷன், law of corresponding states, equations of state and property of mixture of ideal gases இது எல்லாமே யூனிட் நம்பர் 9ல நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அடுத்தது யூனிட் நம்பர் 10 தெர்மோடைனமிக் ஆஃப் ரியாக்டிவ் சிஸ்டம்ஸ். சரிங்களா? தெர்மோடைனமிக் ரியாக்டிவ் சிஸ்டத்தில் என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் லா அனாலிசிஸ் ஆஃப் ரியாக்டிவ் சிஸ்டம், இன்டர்னல் எனர்ஜி அண்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன், என்தால்பி ஆஃப் formation. Second law applied to a reactive system, condition for reaction equations இது எல்லாமே வந்து யூனிட் நம்பர் 10ல நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அடுத்தது அப்ளிகேஷன்ஸில் நம்ம வரும்போது தெர்மோடைனமிக் அப்ளிகேஷன்ஸில் யூனிட் நம்பர் 11 ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள். ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிளில் பாருங்கள் கார்னாட் சைக்கிள், ஸ்டெர்லிங் சைக்கிள், ஹெரிசன் சைக்கிள், ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டியூவல் அண்ட் பிரைட்டன் சைக்கிள் அண்ட் சைக்கோமெட்ரி இது எல்லாமே வந்து நம்ம யூனிட் நம்பர் 9ல நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அடுத்தது யூனிட் நம்பர் 12 ஐடியல் வேப்பர் சைக்கிள். ஐடியல் வேப்பர் சைக்கிள் பாருங்கள் கார்னாட் சைக்கிள், சிம்பிள் ரேங்கைன் சைக்கிள், ரீஹீட் அண்ட் ரீஜென்ரேட்டிவ் சைக்கிள், வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள். சரிங்களா? இது வந்து யூனிட் நம்பர் 12ல நம்ம பார்க்க போகிறோம். தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா? நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டு தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சிலபஸை தவிர வேறு எங்கேயிருந்தும் வந்து கொஷின்ஸ் வந்து வராது. சரிங்களா? இதுதான் வந்து மேஜராக இருக்கக்கூடிய சிலபஸ். சரிங்களா? இந்த சிலபஸை நம்ம ஒரு வீடியோ கோர்ஸஸாக ஃப்ரீயாகவே வந்து நம்ம யூடியூப்பில் ஒவ்வொரு டாபிக்ஸுமே வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொரு டாப்பிக்கை வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணிவிட்டு வரப்போகிறோம். இதுக்கான மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் எல்லாமே அவைலபிளாக நம்மளுடைய பொறியியல் பயணத்தோட சேனல்ஸில் இருக்கும். சரிங்களா?